குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் மேட்டர்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேட்டர்னா என்னென்னா, மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனி திங் தட் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஆஸ் மாஸ். இப்போது பருப்பொருள், அதாவது பருப்பொருள்னால் என்னென்னா, இப்போது அது வந்து அதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு இடத்து செப்ரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள்லேயே நிறைய பொருள் வந்து காம்பினேஷன், அதாவது கம்பைன் பண்ணி தான் இருக்கும். தனித்தனியாக ஒரு பொருளாக இருக்காது. இப்போது சில பொருள் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம், எந்த ஒரு செப்ரேஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணிப்போம். சில பொருள் வந்து செப்பரேட் பண்ணிடுவோம், அதில் இருக்க மிக்சரில் செப்பரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, இப்போது நம்ம ஒரு மிக்சர் லைக் காஃபி அண்ட் ஐஸ்கிரீம். இப்போ நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்னா அதில் வந்து எந்த ஒரு செப்ரேஷனும் தேவைப்படாது, அந்த பொருளை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். அதே மெட்டல்ஸ் அக்கர் இன் ஃபார்ம் ஆஃப் ஓஸ் அண்டர் த எர்த் கஸ்ட். இப்போது எர்த்துக்கு அடியில் இருக்க பொருள், அதாவது மெட்டல்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து செப்பரேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு வந்து பியூரான சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை செப்ரேஷன்ஸ்? த ப்ராசஸ் பை விச் components of a mixture are isolated and removed from each other to get a pure substance is called a separation. அதாவது ஒரு காம்போனண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நிறையா தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும். அந்த பொருட்கள்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செப்பரேஷன் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். we remove impurities ஆர் ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ். ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருள் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன் ஃப்ரம் ரைஸை. இப்போது அரிசியில் வந்து கல் இருந்தால் நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம், அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி வென் யூஸ்ஃபுல் காம்போனன்ட் ஹாஸ் பீன் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் காம்போனன்ட்ஸ். இப்போது பெட்ரோலியம்லேருந்து பெட்ரோல் ரிமூவ் பண்ணுறதும் செப்பரேஷன் தான். வென் சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் பீன் அப்டேட் ஹைலி பியூர் ஃபார்ம் கோல்டு ஃப்ரம் கோல்டு மைன்ஸ். அதாவது தங்க சுரங்கத்துலேருந்து தங்கம் செப்பரேட் பண்ணுறதும் செப்பரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்குது அப்படின்னு இங்கே பார்க்கலாம். செப்பரேஷன் டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸை, மிக்சர் மேட்டர், அந்த மாதிரி 3 இருக்குது. அந்த 3ல் ஃபஸ்ட்டு பியூர் செப்பரேஷன் ஆஃப் லிக்விட் மிக்சர். சாலிடு வந்து லிக்விட் தனியாக பிரித்து எடுக்கிறது. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபில்ட்ரேஷன், டீகனேஷன், செடிமெண்டேஷன், சர்னிங். ஃபில்ட்ரேஷன்னா செப்பரேஷன் ஆஃப் இன்சாலிபிள் சாலிட் ஃப்ரம் எ லிக்விட்லேருந்து சாலிடை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேஷன் கிளியர் சூப்பர்மன் வித்தவுட் டிஸ்டர்பிங். அதாவது செடிமெண்ட் பண்ணி ஒரு பொருளை அப்படியே வச்சுட்டு அந்த கல்லெல்லாம் அடியில் செடிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டால் அது வந்து டீகனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செடிமெண்டேஷனுங்கிறது செட்டில் டவுன் த சஸ்பெண்டட் இன்சாலிபிள் ஹெவி சாலிடை. கரையாத பொருள்லாம் அடியில் வந்து செடிமெண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா அது வந்து செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கர்னிங்னா வந்து செப்பரேட்டிங் டிசால்வ்ட் சாலிட் ஃப்ரம் என் லிக்விட். கர்னிங்னா வந்து கடைதல் மூலமாக தனியாக நம்ம லிக்விட் தனியாக எடுத்தோன்னா அது வந்து கர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மிக்சரில் இருக்குது எப்படி தனியாக பிரிக்கலாம், டு ரிமூவ் ஹார்ம்ஃபுல் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கேடு விளைவிக்கும் மாசை தனியாக நீக்கிறது. அடுத்து டு எக்ஸ்ட்ராக்ட் எ காம்போனன்ட் ஃப்ரம் ஈச் அதர் காம்போனன்ட்ஸ், மற்ற பொருள்லேருந்து தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துக்கிறது. டு அப்டைன் காம்போனன்ட் இன் ஹைலி பியூர் ஃபார்ம், அதாவது நல்லா தூய்மையான பொருளை மட்டும் நம்ம தேவையான பொருளை மட்டும் எடுத்துக்கிறது, தூய்மை நிலையில் எடுத்துக்கிறது. இது மாதிரி 3 டைப்பாக மிக்சரில் வந்து பிரிக்கிறாங்க. அதே செப்பரேஷன் ஆஃப் சாலிடில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங், அதாவது கையில் எடுக்கிறது ஹேண்ட் பிக்கிங். அடுத்து சீவிங்னா இது சலடை போட்டு தளிக்கிறோம்ல அதுதான் வந்து சீவிங். வினோவிங்னா தூட்டுறது, காற்றுல தூற்றி எடுக்கிறோம்ல அது தூட்டுறது. தர்ஷிங்னா நம்ம வந்து அந்த நெல்லை கட்டி தரையில் அடிக்கிறாங்கள்ல தர்ஷிங், அது ஒரு மெத்தட். அப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா காந்த முறையில் பிரித்தெடுக்கிறது. இதுக்கெல்லாம் கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு the choice of method of separation depends upon the properties and the components of the mixture. சாய்ஸ் ஆஃப் செப்பரேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த மிக்சர் எப்படி இருக்குது, அந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த வகையில் இருக்குது, அதோட பார்ட்டிகல்ஸோட சைஸ், ஷேப்பு, ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, சாலிடாக லிக்விடாக கேஸாக, இதை பொறுத்து செப்பரேஷனோட மெத்தடும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு
ஃபில்ட்ரேஷன்னா நமக்கு தெரியும், அந்த அந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், டீ வடிகட்டுறது. அதாவது இப்போ நம்ம ஒரு டீ வச்சுட்டோம், அதுலேருந்து சாலிட் தனியாக லிக்விட் தனியாக பிரிக்கணும்னா நம்ம ஃபில்ட்ரு வச்சு டீ தனியாக எடுத்துகிட்டு அந்த டீ தூள் தனியாக கீழே கொட்டுறோம்ல, அது வந்து சாலிடு. நம்ம அதுலேருந்து லிக்விட் மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு டீயை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு லிக்விடு கீழே கொட்டுறோம். ஃபில்ட்ரு பண்ணி கீழே கொட்டிடுறோம்ல, அந்த அந்த மெத்தடுக்கு வர ஃபில்ட்ரேஷன். அதே சீவிங்னா ஜலிக்கிறது. நம்ம சல்லடை வச்சு சலிக்கிறோம்ல மாவு. இப்போ மாவு சலிக்கிறது. இப்போ மாவு வந்து நம்ம சலித்தோன்னா நமக்கு நல்லா சுத்தமான மாவு அடியிலையும் மேலே ஏதாவது ஒரு கல்லோ மண்ணோ இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த சல்லடையில் மேலே தங்கிரும். இந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷனுக்கு வந்து சீவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கர்னிங், கடைதல். இப்போ தயிர்லேருந்து மோர் தனியாக வெண்ணெய் தனியாக பிரித்து எடுக்கிறோம்ல, அது கர்னிங். கடைஞ்சி தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் கர்னிங். அடுத்து தேர்ஷிங்னா இப்போ நம்ம ஒரு செடியிலேருந்து பூவை தனியாக அறுத்துடுறோம், அது வந்து நமக்கு ஈஸி. அதே வந்து இப்போ நெல் செடியிலேருந்து நெல் மட்டும் தனியாக எடுக்கணும்னா அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நெல்லை கட்டிட்டு நம்ம போட்டு அடித்தோன்னா தனியாக கீழே விழுந்துருதுல்ல, அதுதான் வந்து தேர்ஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கிரைன்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தேர்ஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரைன்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஸ்டாக்கு. அந்த கிரைன்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறது. அடுத்து இங்கே பாருங்கள், இன் வாஷிங் மிஷின் வாட்டர் இஸ் ஸ்க்யூஸ்ட் அவுட் ஃப்ரம் கிளாத் அண்ட் தே ஆர் ட்ரைன்டு. திஸ் மெத்தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபிகேஷன். அதாவது நம்ம வாஷிங் மிஷினில் அந்த கிளாத்துலேருந்து தண்ணி பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த மெத்தடுக்கு பேர் சென்ட்ரிஃபிகேஷன், அதாவது மைய விலக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரிஃபிகேஷன்னா மைய விலக்குதல். அடுத்து வினோயிங்னா என்னதுன்னா தூத்துறாங்கல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு நெல்லில் வந்து இப்போ தவிடு அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்குன்னா நம்ம வந்து தனியாக தூற்றி எடுத்துருவாங்க. முரத்தில் கொட்டி காற்றுல தூத்துறாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே இந்த பிக்சரில் இருக்குல்ல, அந்த இதுக்கு பேர் வினோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரைஸ் வீட் இப்போ ஏதாவது ஒரு கிரைன்ஸ்லேருந்து அதில் இருக்க அந்த தவிடு, அஸ்குனா தவிடு, அந்த மாதிரி தேவையில்லாத அந்த தவிடை வந்து நீக்கிறதுக்கு காற்று மூலிமா தூற்றி எடுத்துப்பாங்க. இதுக்கு பேர் வினோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹேண்ட் பிக்கிங்னா கையால் எடுக்கிறது தான். இது வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கையால் எடுத்துருவோம்ல, செப்பரேட் பண்ணிடுவோம்ல. இந்த மெத்தட் பேர் ஹேண்ட் பிக்கிங். கையால் ஸ்டோன்ஸ் எடுத்து கீழே போகிறதே ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா இப்போ வந்து இன் மிக்சர் கண்டெய்னிங் அயன், ஒரு மிக்சரில் அயன் இருக்குன்னா இப்போ அந்த அயன் மட்டும் நமக்கு தனியாக தேவைன்னா மேக்னெட்டை கிட்ட எடுத்துகிட்டு போனால் அந்த அயன் வந்து மேக்னெட்டோட ஒட்டி வந்துடும்ல. இப்போ மேக்னெட்டை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செடிமெண்டேஷன்னா நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான். இப்போது the lighter impurities float while heavier rice grain sink on the bottom. This is called sedimentation. இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்கும் போது அந்த அரிசியெல்லாம் வந்து அடியில் தங்கிடும். அதே தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ்லாம் மேலே மிதக்குது இல்லை. அப்போ மேலே மிதக்கும் போது நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசி மட்டும் எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் செடிமெண்டேஷன். படியை வச்சுட்டு அந்த மேலே மிதக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் செடிமெண்டேஷன். அதே டீகனேஷன்னா the water with impurities is carefully poured down leaving clean rice at the bottom. அதாவது அதே தான். இப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அந்த வாட்டரை வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக வடிச்சிட்டு அடியில் இருக்க ரைஸை மட்டும் தனியாக எடுத்துட்டோன்னா அது வந்து டீகனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மெத்தடில் நம்ம இப்போ மட்டி வாட்டர்னா சேறு தனியாகவும் தண்ணி தனியாகவும் ஈஸியாக பிரிக்கிறதுக்கு பேர் செப்பரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர். அதாவது சேறு தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரித்து எடுக்கிறதும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் செடிமெண்டேஷன்ற மெத்தடில். இந்த மெத்தடுங்க செடிமெண்டேஷன்னா இப்போ இங்கே இருக்க ஃபஸ்ட்டு பிக்சரில் பீக்கரில் இருக்க தண்ணி வந்து இன்சாலிபிள் வாட்டர் இருக்குது. அதே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னா கிளியர் வாட்டர் மேலேயும் அடியில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் அடியில் அப்படியே தங்கியிருந்தால் இந்த படியை வச்சு எடுக்கிறோமா, இதுக்கு பேர் செடிமெண்டேஷன், படியை வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதே டீகனேஷன்னா இங்கே இருக்க பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படியே மெதுவாக ஊற்ற அந்த அடியில் இருக்க சாண்ட் வந்து அப்படியே தங்கிரும், நம்ம தண்ணி மட்டும் தனியாக எடுத்துடுறோம். இந்த மெத்தடு டீகனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீகனேஷனாக அந்த படி வைத்த நீரை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் டீகனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபில்ட்ரேஷன். ஃபில்டர்னால் முன்னே பார்த்தோம்ல, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் அந்த
தனியாக ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போது டேக் பீஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பர் ஃபோல்டு டேக் ஒன். அது இங்கே இந்த சொல்லியிருக்காங்கல்ல இந்த பிக்சரில் ஃபில்ட்ரேஷன்னா எப்படி பண்ணுறது. இப்போது ஒரு கலவை ஒரு மிக்சரான ஸ்டாண்ட் வாட்டர் இருக்குது. அதை நம்ம மேலே ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபனல் வழியாக ஊற்றும் போது அந்த ஃபில்ட்ரு பேப்பரில் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் தங்கிரும். நமக்கு நல்ல வாட்டர் மட்டும் கிடச்சிரும். அதாவது ப்யூர் வாட்டர் மட்டும் தனியாக கிடச்சிரும். இந்த மெத்தடுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன். வடிகட்டி எடுக்கிறதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல். இந்த மெத்தடு ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபுட் அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் என்னென்னா உணவில் உள்ள கலப்படத்தை தான் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்குகிற எல்லா ஃபுட்டுமே சுத்தமாக தான் இருக்குது, எந்த ஒரு கலப்படமும் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிறையா கலப்படமான ஃபுட்டும் இந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்து சுத்தமான ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போல்லாம் ஃபுட்டில் தான் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அதாவது நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கலப்படம் பண்ண ஃபுட்டை நம்மக்கிட்ட விற்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அந்த அடல்ட்ரேஷன், அதாவது அந்த கலப்படத்தை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இப்போ டீ லீவ்ஸில், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டீயில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கலப்படம் பண்ணி விற்றுறாங்க. அதே மாதிரி இப்போ மஞ்சள் பொடியில் கலர் பொடி, அதாவது கலர் கெமிக்கல் பொடியை கலந்து விற்றுறாங்க. இந்த மாதிரி நிறையா கலப்படம் இருக்குது. நம்ம தான் சேஃபாக வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான்ப்பா அந்த டாப்பிக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேட்டர் அரௌண்ட் அஸ். அப்படின்னா நம்மை சுற்றி உள்ள பொருள். இன்ட்ரடக்ஷனில் இப்போ மேட்ரு, நம்ம சுற்றி இருக்க எல்லாமே மேட்ரு தான். அதாவது நம்ம பார்க்குற தண்ணி, காற்று எல்லாமே மேட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்டர்னால் என்னென்னா, மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் அஸ் மாஸ். அதாவது பருப்பொருள் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு இடத்தை அடைச்சிக்கிட்டு அதுக்கு நிறை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதுதான் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்டர் எதெல்லாம் பார்க்கலன்னா அது 3 ஸ்டேட்ஸை சொல்கிறாங்க. சாலிட், லிக்விட் அண்டு கேஸ் 3 ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ மேட்டருங்கிறது எதால் ஆனதுன்னா ஆட்டம்னா அணு, அதாவது அணுவால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அணு அப்படின்னா என்னதுன்னா, அது ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ ஒரு பொருளோட சின்ன பொருள், இப்போ ஒரு பொருள் தான் மேட்டர்னு சொன்னோமா, அந்த பொருளில் இருக்கிற சின்ன துகள் தான் அணு அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பார்ட்டிகல், அதாவது ரொம்ப சின்ன துகள் தான் அணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அதை ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதாவது மேட்டர் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் அஸ் மாஸ், அது நமக்கு முன்னையே தெரிஞ்சிருந்தான். இப்போது நம்ம ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட், நம்ம ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிட்டு வரோம்னா அதில் எவ்வளோ ஸ்மால் பீஸ் இருக்கும். அந்த ஸ்மால் பீஸில் இருக்கும் ஒரு சின்ன பொருள் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆட்டம் நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, ஒரு மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆட்டம்னு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டால் அதில் நியூக்ளியஸ், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அப்படின்னு எல்லாமே இருக்கும். இப்போது ஒரு ஆட்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். அந்த மாலிகுல் சேர்ந்து தான் மேட்டர் அப்படின்னு ஒரு பொருள் ஃபார்ம் ஆகும். மாலிகுல்னால் மூலக்கூறு, ஆட்டம்னா அணுலாம் சேர்ந்து ஒரு மூலக்கூறு, ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. அந்த மூலக்கூறெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பொருள், அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போது particles of matter have a lot of space in between them. In different form of matter the spacing will be different. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது ஒரு மேட்டர் இருக்குன்னா அதுக்கு இடையில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதாவது 2 பார்ட்டிகளுக்கும் இடையில் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு தண்ணியில் நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலக்குனா அந்த சர்க்கரை கரைஞ்சிரும். அது ஏன் நடக்குதுன்னா, இப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் இடையில் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை இந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் போய் ஆக்குபை பண்ணிடுது. அப்போ என்னென்னா, ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர், அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பு விசையில் இருக்கும், ரெண்டும் அட்ராக்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குரூப் ஆஃப் மேட்டர் ஆன் பேசஸ்.
ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸை. அதாவது இப்போ பார்த்தோம்ல சாலிட் லிக்விட் கேஸ், அதுதான் இதில் பார்க்க போகிறோம். மாஸ், ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸை. மாஸ்னா நிறை, ஷேப்னா வடிவம், வால்யூம்னா பருமன். இதெல்லாம் இது வந்து இந்த மூணுக்கும் சாலிடுக்கும் லிக்விடுக்கும் கேஸுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சாலிட் எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் தேவைப்படாது. அதாவது அந்த பொருள் வந்து இது ரொம்ப டைட்டில் பேக் ஆகிருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைட்டாக பேக் ஆகிருக்கும், அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், அதுக்கு எந்த கண்டெய்னரும் தேவைப்படாது. அதே நம்ம வந்து ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டால் அது வந்து இப்போ லிக்விட் வந்து இப்போ தண்ணி நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தண்ணி வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டில்லையோ டம்ளர்லையோ ஊற்றி தானே வைக்கிறோம். அப்போ அந்த தண்ணிக்கு நம்ம வந்து கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ண தேவைப்படும். அதாவது லிக்விடுக்கு கண்டெய்னர் அந்த மாதிரி தேவைப்படும், சாலிடுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஃப்யூஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு புக் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அதை நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். அதே இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து இங்கு கொஞ்சமாக விட்டுறணும். ஆனால் நம்ம எது கலக்காமல் அப்படியே அதையும் சைலண்ட்டாக அப்படியே வச்சிடணும். அப்புறம் ஒரு ஊதுபத்தி எடுத்து பற்ற வச்சு ஸ்டாண்டில், அதாவது ஊதுபத்தி எடுத்து பற்ற வச்சுட்டு ஸ்டாண்டில் அப்படியே கார்னரில் அப்படியே வச்சிடணும். இப்போ இதை மூணையும் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ புக்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, ஆனால் வந்து லிக்விட்லையும் கேஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ லிக்விட்னா வந்து தண்ணி வந்து இப்போ அந்த இங்க் வந்து கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும்ல, அதே வந்து அந்த கேஸ்ன்றது வந்து இந்த ஊதுபத்தி வந்து கொஞ்சம் நேரத்தில் புகையாயிரும். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாலிட் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதாவது எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, ஆனால் லிக்விடும் கேஸ்லையும் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டிஃப்யூஷன் என்னென்னா, the particles of gas and liquid can move easily and quickly. This tendency of particle to spread out in order to occupy available space is called diffusion. அதாவது ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை வந்து ஏதாவது போய் அடைச்சிக்கிச்சின்னா, அதுக்கு தான் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிச்சின்னா அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். The tendency of particles to spread out in order to occupy available space is called diffusion. ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை வந்து ஒரு பொருள் போய் ஆக்குப்பை பண்ணிக்கிச்சின்னா அதுக்கு பேர் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாலிட் வந்து டைட்டாக பேக் ஆகிருக்கும், அது வந்து டிஃப்யூஸ் ஆகாது, ஆனால் லிக்விடும் கேஸும் டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்க்கும் அந்த புகையும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை, அதுதான் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட், பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட், பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ். இப்போ சாலிடில் பார்த்தா நமக்கு தெரியுது அது ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும், அது லிக்விட்னா வந்து கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருக்கும், கேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதுதான் கீழே சொல்லியிருக்காங்க. இன் சாலிட் த பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு வித் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். அதில் வந்து கொஞ்சமாக ஸ்பேஸ் தான் இருக்கும், ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். அதே பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஏ ரேண்டம், கொஞ்சம் தூரமாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும், அதில் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சாலிடை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கேஸ் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் இந்த கேஸ் ஆர் அரேஞ்சு ஃபேர் அப்பார்ட், தூரமாக இருக்கா, அதில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இருக்காது கேஸில். தே ஆர் ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாலிடுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டோன், லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர், கேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஏர். அதே மாதிரி இந்த பிக்சர்லாம் பாருங்கள், இப்போ 2 கிளாஸ்லேயும் ஆரஞ்சு ஜூஸை ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்க்குறது ரெண்டுமே 100 ml ஜூஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து லிக்விடுக்கு நம்ம எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சின்ன டம்ளரில் பார்த்தா அது வந்து வேறு மாதிரி இருக்குது, பெரிய டம்ளரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கா, ஆனால் ரெண்டுமே ஜூஸ் தான், அதே 100 ml ஜூஸ் தான், ஆனால் பார்க்கும்போது ஷேப் வேறு மாதிரி தெரியுதா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. the volume of liquid remains same. அதோட வால்யூம் வந்து சேம் தான், அந்த லார்ஜ் கண்டெய்னரும் ஸ்மால் கண்டெய்னரும் இருக்கிறனால ஷேப் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கம்ப்ரசிபிலிட்டி ஆஃப் கேஸ் கம்பேர்ட் டு லிக்விட் அண்ட் சாலிட்ஸை. இந்த கீழே இந்த 3 பிக்சரும் பாருங்கள். இப்போது சாலிடில் வந்து ஒரு சிரஞ்சு எடுத்துக்கிறாங்க, அந்த சிரஞ்சில் ஃபஸ்ட்டு 3 சிரஞ்சு எடுத்துகிட்டு ஒன்றில் வந்து சாக் பவுடர் போட்டுக்கிறாங்க, இன்னொன்றில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறாங்க, இன்னொன்றில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கிறாங்க. இப்போ சாக் பவுடரை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியாது, ஃபுல்லாக அடைச்சிட்டோன்னா நம்மளால் ஊசியை வந்து அழுத்த முடியாது. அதே வந்து தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு
கம்ப்ரஸ் பண்ணிடுவோம். அந்த கேஸ்னால் ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிடுவோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சாலிட் வந்து கம்ப்ரஸ் ஆகாது. லிக்விட் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா கம்ப்ரஸ் ஆகும். கேஸ் வந்து நம்ம ப்ரெஷரே கொடுக்க தேவையில்ல, ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாலிட் லிக்விட் கேஸ் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னா என்னென்னா இஸ் த ப்ராசஸ் பை விச் சப்ஸ்டன்ஸ் இந்த கேஸ் ஸ்டேட் ஆர் கன்வெர்டட் டு த லிக்விட் ஸ்டேட். அதாவது கேஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். அது எப்படி நடக்கும்னா when the pressure on gas is increased, கேஸோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும் போது அதில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து க்ளோஸர் ஆயிரும், டைட் ஆகும் போது டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அப்புறம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் திஸ் ரிமூவ்ஸ் எனர்ஜி டு மேக் இட் சேஞ்ச் ஃபார்ம் ஆஃப் கேஸ் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட்டு. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி கேஸ்லேருந்து லிக்விடாக மாற்றுறாங்க அப்படின்றதுக்கு தான் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேஸோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாலிகுல்ஸ்லாம் டைட் பண்ணி அதோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணால் கேஸ்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் மூணுக்கும் கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து தான் இது. இப்போது சாலிடுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கும், அதுக்கு வால்யூமும் இருக்குன்னு பார்த்தோம். அது லிக்விடுக்கு ஷேப்பும் இருக்காது, லிக்விட் அட்டைன் த ஷேப், அந்த விசிலை பொறுத்து அதோட ஷேப் வந்து மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ்க்கு வந்து எந்த ஷேப்பும் இருக்காது, வால்யூமும் இருக்காது, அதுக்கு ஒரு தனியாக ஷேப் வால்யூம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதே மாதிரி சாலிட் வந்து இன்கம்ப்ரெசிபிள், அதாவது கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. லிக்விட் வந்து கொஞ்சமாக கம்ப்ரெஸ் பண்ணலாம். அதே கேஸ் வந்து ஹை கம்ப்ரெசபிள். அதே மாதிரி சாலிடில் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்காது, ஒரு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் நடுவில் ஸ்பேஸ் இருக்காது, டைட்டாக பேக்காக இருக்கும். லிக்விட் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக இருக்கும், கொஞ்சம் டைட், பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் டைட்லி பேக், அதாவது பார்ட்டிகல் வந்து ரொம்ப டைட்டாக பேக்காக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கேஸ் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லிக்விட் கம்பேர் பண்ணும்போது கேஸில் அதிக ஸ்பேஸ் இருக்கும், பார்ட்டிகல் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பார்ட்டிகல் அதே மாதிரி சாலிடில் வந்து பார்ட்டிகல் வந்து அட்ராக்ட் ஈச் அதர், அதாவது திஸ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி. இது ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். இது வந்து லிக்விடில் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்து சாலிட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கேஸில் வந்து அதை விட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகாது. சாலிடில் இது லிக்விடில் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகும், கேஸில் வந்து எப்போயுமே மோஷனில் தான் இருக்கும். கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன். அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு பொருளாக அது நம்ம வந்து பியூர் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறோம். 100% பியூராக தான் இருக்கும், அதில் எந்த கலப்படமும் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சி வாங்குவோம். ஆனால் இந்த கெமிஸ்ட் அப்படி அவங்கள பொறுத்த வரைக்கும் பியூர்னால் என்னதுன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரே கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸால் ஆனது தான் பியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் மேபி எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். அது பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு தூய பொருள் வந்து ஒரே ஒரு துகளால் மட்டும் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸ் மேபி எலமெண்ட்ஸ், ஒரு தனிமங்களாலோ வந்து சேர்மங்களாலோ ஆனதாகவும் இருக்கலாம். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது எலமெண்ட்னா ஒரு மூலக்கூறு என்பது எலமெண்ட்னா மூலக்கூறு, அது வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸால் ஆனதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாலிகுல் வந்து 2 or more ஆட்டம்ஸால் ஃபார்ம் ஆனது. மாலிகுல்னால் சேர்மம், எலமெண்ட்னா வந்து மூலக்கூறு, மாலிகுல்ஸ்னால் வந்து சேர்மம். மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more ஆட்டம்ஸ், அதாவது 1 அல்லது 2 அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே காம்பவுண்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு பை கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more elements. அதாவது காம்பவுண்ட்னா வந்து சேர்மம் என்பது 2 or more காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவது தான் வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மிக்சர் இஸ் ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸை. ஃபிசிக்கல் கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. 2 சப்ஸ்டன்ஸ், அதாவது பொருட்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் கலந்து தான் கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்ரு வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்னு பிரியுது. அதே மிக்சர் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு பிரிக்கிறாங்க.
அடுத்து மிக்சர்னால் என்னென்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து ஒரு மிக்சரும் ஒரு ஃப்ரூட் மிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும் மிக்சர்னால் என்னென்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து கலந்து இருக்கிறது தான் மிக்சர் அப்படின்னு தெரியும். அதே அந்த மிக்சரை வந்து நம்மளால் ஈஸியாக கையால் பிரிக்க முடியும். இப்போ பார்த்த உடனே நமக்கு தெரியுது இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியும். என்னென்ன பொருள் இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, என்ன டேஸ்ட்டில் இருக்குது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு நம்மளால் பார்த்த உடனே சொல்ல முடியும். அதுதான் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே பாருங்கள், இந்த பொங்கலும் வந்து ஒரு மிக்சருக்கு எக்ஸாம்பிள் தான். அதில் என்னென்ன இருக்குது, ரைஸ் இருக்குது, அப்புறம் தால் இருக்குது, சால்ட்டு, சில்லி, பெப்பர், கீ, இது எல்லாமே பொங்கல் இருக்குது. இது நம்மளும் பார்த்தோன்னே சொல்ல முடியும். அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் நமக்கு ஈஸியாக தெரியுது. அதே இந்த பிக்சர் பாருங்கள், இதில் வந்து வெஜிடபிள் சாலட் கொடுத்துருக்காங்க, சோடா வாட்டர் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் சாலட் வந்து நம்மளால் பார்த்தோன்னே என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும். நம்மளால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். இந்த வெஜிடபிள் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ டொமேட்டோனா தனியாக எடுத்து வச்சுருவோம், ஆனியன் இருக்குன்னா ஆனியன் தனியாக எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி ஈஸியாக இந்த வெஜிடபிள் சாலட்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த சோடா வாட்டரும் மிக்சர் தான். இப்போ அதில் என்னென்ன மிக்சர் இருக்குது, இப்போ தண்ணி இருக்கும், அதில் CO2 இருக்கும், அந்த மாதிரி நிறைய மிக்சர் கலந்து தான் சோடா வாட்டர் இருக்கும். ஆனால் நம்மளால் இப்போ அதில் தனியாக சுகர் தனியாக வாட்டர் தனியாக அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி மிக்சரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஏரும் ஒரு மிக்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏர்லேயும் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேஸ் அண்ட் அதர் அது எல்லாமே நிறைய கேஸஸ் எல்லாம் கலந்து தான் ஏரும் இருக்குது. அப்போ ஏரும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மிக்சர் தான். அதே மாதிரி மில்க்கும் மிக்சர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வாட்டர், ஃபேட், ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து லெமன் ஜூஸ், அதுவும் ஒரு மிக்சர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேயும் லெமனு, வாட்டரு, சுகர் இந்த மாதிரி நிறையா போட்டு தான் வந்து நம்ம ஒரு லெமன் ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி அதில் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், a mixture is an impure substance and contains more than one kind of particles. a mixtureனால் வந்து ஒரு impure substance, அதாவது கலவை பொருட்களான ஒன்றுக்கும் மேற்பட்ட பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு கலவை என்பது ஒன்றிற்கும் மேற்பட்ட துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிக்சர் த காம்போனன்ட்ஸ் ஆர் மிக்ஸ்ட் இன் எனி ப்ரொப்போர்ஷன். அதாவது இந்த மிக்சரில் வந்து அந்த காம்போனன்ட்ஸ், அதாவது அந்த துகள்கள் வந்து எந்த அளவு விகிதமானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனி ப்ரொப்போர்ஷன், எந்த ப்ரொப்போர்ஷனில் வேணாலும் அந்த மிக்சர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த காம்போனன்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. A mixture can be physical combination of 2 or more elements. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 22 கேரட் கோல்டு which composed of gold and copper. அதாவது கோல்டும் காப்பரும் கலந்து இருக்கும், அது ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே வந்து இட் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more components. அதாவது நம்ம குடிக்கிற அந்த ஏரியேட்டட் ட்ரிங்க் இருக்குல்ல, சோடா வாட்டர், அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஸ்வீட்னிங், அந்த மாதிரி கலர் ஏஜென்ட், அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த காம்பவுண்ட் வந்து. அடுத்து இட் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். எலமெண்ட்டாகவும் காம்பவுண்டாகவும் கூட மிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது தனிமம், சேர்மம் ரெண்டும் சேர்ந்தும் மிக்சர் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிங்சர் ஆஃப் அயோடின் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் அயோடின் இன் ஆல்கஹால். அயோடினும் ஆல்கஹாலும் சேர்ந்தது தான் டிங்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செப்பரேஷன் ஆஃப் மிக்சரில், அதாவது கலவையில் இருக்கிறத எப்படி தனியாக செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா மிக்சரையுமே நம்ம செப்பரேட் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை.